அதுக்காக ஐ திங்க் அழகான பெண்மணின்னு சொன்னதுக்கு முதல் நன்றி, அண்ட் டாபிக் கொடுத்ததுக்கு இரண்டாவது நன்றி. ஏன்னா அடிக்ஷன் பத்தி பேசினப்போ. சரி, மீளா போதையில் இருக்கும் உங்கள் அனைவருக்கும் போதையுடன் பேச வந்திருக்கும் இந்த பேதையின் வணக்கங்கள். நிறைய பேருக்கு இந்த டாபிக் பத்தி ஒரு பெரிய ஆர்வம், ஒரு கேள்விக்குறி, என்னத்துக்கு இந்த டாபிக், இப்ப நான் எதுக்கு உங்களை மீளா போதையில இருக்கீங்கன்னு சொன்னேன், நான் எதுக்கு போதையோட பேசுறேன்னு சொன்னேன். ஆல் தீஸ் திங்ஸ் உங்க மைண்ட்ல டெஃபினட்டா ஒரு ஒரு கேள்விக்குறியா இருக்கும். என்னதான் பேச போறாங்கன்னு பாக்குறதுக்குன்னே நிறைய பேர் வந்திருக்காங்க, அதுவும் எனக்கு தெரியும். கரெக்ட் தானே? போதை எப்படி நல்லதுன்னு நினைக்கிறீங்க? கரெக்டா? ஓகே, போதை என்ன தலைவர் ஸ்டைல சொல்லணும்னா, போதை என்ன இந்த தண்ணி அடிச்சுட்டு கஞ்சா அடிச்சுட்டு அண்ணல மறந்து விழுந்து தரையில கிடப்பாங்களே அந்த மாதிரி போதைன்னு நினைச்சிட்டீங்களா? நோ, நான் பேச போறது வேற மாதிரியான போதை. ஃபர்ஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் போதை சொன்னல, அதுக்கு நம்ம வள்ளுவர்கிட்ட இருந்து அவர் ஸ்டைல்ல 2 அடியில சொல்லணும்னா, குடிக்க அளவின்றி சைட் டிஷ்ஷும் சாப்பிட்ட பின் நிற்க ஆடாமல் ஸ்டெடியாக. அது வந்து முதல் போதை, ஆடாம நிக்க முடியாது. போதை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் புரியாத நிலையில் உழல். இது ரெண்டும் வந்து ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் போதை சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி தண்ணி அடிச்சு கஞ்சா அடிச்சுட்டு தள்ளாடிட்டு இருக்க நிலைமை. பட் நான் சொல்ல போற போதை என்ன தெரியுமா? போதையும் தெளிவின் இடத்து அது நமக்கு சிறந்த நன்மை பயக்கும் எனில். ஸோ இது போன்ற தன்னிலை மறக்க வச்சாலும் தெளிவான சிந்தனையோட இருக்க வைக்கிற போதையை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். நான் சொல்ற இந்த போதைக்கு ஒரு சின்ன கிளாஸ், ஆஸ் யூஷுவல் கிளாஸ் தான், அதுல கொஞ்சம் பேஷன், அதாவது நம்மளோட ஒரு என்ன சொல்றது, ஒரு வேட்கைன்னு சொல்லுவோம்ல, ஆசை, அது வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதான் மெயின் இன்கிரீடியன்ட். அதுக்கப்புறம் அதுக்கு மேல கொஞ்சம் மிக்சிங் பண்ணணும் இல்லையா, அதுக்கு வந்து கொஞ்சம் வைராக்கியம் என்ற ஒரு விஷயத்த மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சைட் டிஷ் வேணுமே, சைட் டிஷ்க்கு வந்து கொஞ்சம் ஈடுபாடு, கவனம், ஃபோக்கஸ், இந்த விஷயத்த வந்து சைட் டிஷ்ஷா வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கம்பெனி வேணும் இல்லையா, ஃபெலோஷிப்னாலே கம்பெனி தான் அப்படி. ஸோ நம்மள மாதிரி ஒரே நினைப்பு இருக்கிற, ஒரே ஆர்வம் இருக்கிற, ஒரே போதை இருக்கிற மக்களை, அது ரோட்டரியில ரொம்ப ஈஸி நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி மக்களை வந்து கூட சேர்த்துக்கோங்க. இந்த மிக்சிங்க கலந்து அடிச்சீங்கன்னு வைங்களேன், ஏறும் பாருங்க ஒரு போதை, அப்படிதான் இருக்கும். அதை விட்டு நீங்க வெளியே வரணும்னு நினைக்கவே மாட்டீங்க. இதுக்கு மட்டும் நீங்க அடிக்ட் ஆயிட்டீங்கன்னா, அடிமை ஆயிட்டீங்கன்னா, இந்த போதையினால இந்த சமுதாயத்தை யாருக்கும் தடுக்க முடியாது. சரி, நல்ல போதைகள் பலவிதம்னு சொல்லியிருக்கோம், அது ஒவ்வொன்றும் ஒரு ஒரு விதத்துல இருக்கு. ஓகே, இதுல நன்மை பயக்கும் போதைகள் எப்படி இருக்கும், அதை எப்படி தேர்ந்தெடுக்கிறது, அதுக்கு எப்படி அடிமையாக போறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். போதை நிறைய இருக்குங்க, பதவி போதை, புகழ் போதை, ஃபிட்னஸ். ரெக்கார்டிங் ஸ்டாப். And I think you're spotlighting somebody else. Some Shanmuga Vadivu is being spotlighted. That's not me. Okay. The pin is on your speaker da vandu pin actually. Oh, எனக்கு அவங்க தெரியாது. So okay, இதுல நல்ல போதைகள் எப்படி இருக்கு, அதை தேர்ந்தெடுக்கிறது எப்படின்னு தான் பார்க்க போறோம். So as I was saying, there are many types of போதை. இல்ல your mic is unmuted. பேரெல்லாம் சொல்லிருங்க. மா அன்மியூட் பண்ணிருக்கீங்க மிஸ்ஸஸ் சண்முகம். பண்ணியாச்சுங்க. You can just இப்ப நீங்க அன்மியூட் பண்ணி பேசிக்கலாம். சோ இந்த விதமான போதைகள்ல வந்து அன்பு இஸ் ஒன் போதை. அப்பா அம்மா மேல, குழந்தைங்க மேல, பெற்றோர் மேல, ஒய்ஃப் மேல இருக்கிற போதை ஒண்ணு இருக்கு. வாக்கு தவறாமை இஸ் ஒன் போதை, உண்மையை தான் பேசுவோம் அப்படிங்கிற ஒரு போதை இருக்கு. அப்புறம் ஸ்பீச் இஸ் ஒன் போதை. என்ன மாதிரி பேச்சாளர்களுக்கு இங்க நிறைய பிடிஜிஸ் இருக்காங்க. மைக்கு போதை ஒண்ணு இருக்கு தெரியுமா, மைக்கு கொடுத்துட்டீங்கன்னா, மைக்கு கையில கிடைச்சா அது சுவிச் ஆஃப் பண்ற வரைக்கும் விடாத அளவுக்கு ஒரு போதை. பட் அது வந்து எதனாலன்னா, அது ஒரு நல்ல விஷயங்க, அந்த மாதிரி ஒரு போதை இருக்கு நல்லது. ஏன்னா ஸ்பீக்கர்ஸ் லைக் us, we like to share our knowledge, the knowledge which we have with others. அது அந்த ஒரு 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 ஷேர் பண்ற ஒரு சுகத்தை அனுபவிச்சிட்டோம்னா, அந்த ஒரு போதைக்கு அடிமையாயிட்டோம்னா, people want to keep giving, we want to keep sharing. அதனாலதான் most of the PDGs like to go speak in meetings or அது வந்து அது ஒரு அது அவங்களுக்கு அந்த போதை இருக்கிறது நமக்கு ஒரு ஆதாயம், பிகாஸ் we learn so much more from them. ஸோ அந்த மாதிரி ஒரு போதையும் இருக்கு. இதெல்லாம் கண்டிப்பா மீள முடியாத ஒரு போதை. அப்புறம் முக்கியமா நம்ம ரொட்டேரியன்ஸுக்கு இருக்கிற ஒரு போதை என்னன்னா, போட்டோ எடுக்கிறது. ப்ராஜெக்ட் பண்றவங்க இல்ல ஃபர்ஸ்ட் செல்ஃபி எடுக்கணும், இல்ல போட்டோ எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி போதைகளும் நிறைய இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இஃப் யூ கோ டு சில போதைகள் பத்தி நல்லதுன்னு சொன்ன, சில போதைகள் நம்ம கட்டுக்குள்ள இல்லைன்னா அது நமக்கு பல கெடுதலை செய்யும்.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த புகழ் போதை இருக்கு இல்லையா, அது முக்கியமா அந்த பதவி போதை, புகழ் போதை, அது இப்போ உள்ள பிரசிடென்ட்ஸுக்கு முக்கியமா சொன்னேன் இந்த இயர்ல. இது நமக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம்னா சூப்பர் பண்ணிட்டீங்க பிரசிடென்ட் அப்படிலாம் சொல்லுவாங்க, நமக்கு ரொம்ப தன்னம்பிக்கை கொடுக்கும். ஆனா அதுவே தலைக்கு என்ன மீறி யாரும் கிடையாது, நான் தான் பெஸ்ட், அந்த மாதிரி நினைக்க ஆரம்பிச்சோம்னா அது வந்து மற்றவர்களை அலட்சியப்படுத்துற தன்மையை ஏற்படுத்தும். அது வந்து நமக்கு நல்லது இல்லை வந்து லாங் ரன். ஸோ ஆஸ் ஹியூமன்ஸ் அண்ட் எஸ்பெஷலி ஆஸ் ரொட்டேரியன்ஸ் we have to maintain a balance on this. How we don't let this புகழ் or whatever பதவி doesn't get into our head. இதுல நம்ம ரோட்டேரியன்ஸ் நமக்கு தேவையான முக்கியமான ஒரு போதை இருக்கு. அது என்ன தெரியுமா? யாருக்காவது கெஸ் பண்ண முடியுதா? ஓகே, தட்ஸ் அவர் ரோட்டரியோட மெயின் எய்ம் ஆஃப் ரோட்டரி, ஸோ மோட்டோ ஆஃப் ரோட்டரி, சர்வீஸ் அபவ் செல்ஃப். இந்த போதைக்குள்ள மற்ற எல்லா நிறைய போதைகளும் அடக்குங்க. இந்த போதைக்கு மட்டும் நம்ம மீள முடியாம அடிமையாயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த சமுதாயத்தை ஈஸியா மீட்டு எடுத்து கொண்டுட்டு நல்ல வழிக்கு கொண்டு வர முடியும். சோ நாம மீளாம இந்த போதையில இருந்தாதான் நம்ம சுற்றி உள்ளவை மீண்டு வரும். ஆனா இந்த சர்வீஸ் அபவ் செல்ஃப் என்ற போதை ஆல் ஹைரிஸ் காலத்துக்கு முன்னாடியில இருந்தே, ஆதி காலத்துல இருந்து இருந்திருக்கு தெரியுமா? எப்படின்னு கேக்குறீங்களா? அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் நிறைய விஷயத்துல வைராக்கியத்தோட இருந்தாங்க. அந்த போதையில இருந்து அவங்க மீளவே இல்லை. அதனாலதான் நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் கிடைச்சது. அதாவது பிறருக்கு உதவுதல், அன்னதான கூடங்கள் நிறைய இருந்தது, கேள்விப்பட்டிருக்கோம். அந்த காலத்துல தோஸ் டைம்ஸ்ல இருந்து சத்திரங்கள் இருக்கும், வழிபோக்கர்கள் கட்டி வச்சிருப்பாங்க. காசு பண்ண உள்ளவங்க, பணக்காரர்கள் இதெல்லாம் செய்வாங்க, சத்திரம் கட்டியிருப்பாங்க வழிபோக்கர்களுக்கு. அப்புறம் வந்து யாசகம் கேட்டு வரவருக்கு வாரி வழங்குவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு நம்மளோட சூப்பரான ஒரு கம்யூனிட்டி சர்வீஸ் ப்ராஜெக்ட்ஸே பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தோணல உங்களுக்கு? வித்வுட் போட்டோகிராஃப்ஸ், அஃப்கோர்ஸ், போட்டோ எதுவும் எடுக்காம அமைதியா கம்யூனிட்டி சர்வீஸ் ப்ராஜெக்ட்ஸ் நடந்துட்டு இருந்துச்சு அப்போ. அண்ட் ஹெல்த் வாஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். என்னன்னா இந்த கம்யூனிட்டி சர்வீஸ் நல்லா நடந்ததுனால, மக்கள் ஆரோக்கியமா இருந்ததுனால, ஹெல்த் கம்யூனிட்டி சர்வீஸ் ஹெல்த்துக்கு ரொம்ப வேலை இல்லாம இருந்தது அந்த காலத்துல. அதனால மக்கள் ஆரோக்கியமா இருந்தாங்க. அப்படியே எதுவும் தேவை ஏற்பட்டாலும் தி மெடிக்கல் சிஸ்டம் வாஸ் பெர்ஃபெக்ட்லி இன் பிளேஸ். ஸோ அது ராஜா வந்து ஒரு வைத்தியரை நல்லா கவனிச்சதுனால அவர் மக்களை நல்லபடியாக கவனிச்சார். ஸோ ஹெல்த் ஆஸ்பெக்ட் வாஸ் வெரி வெல் டேக்கன் கேர் ஆஃப். வை ஐம் சேயிங் திஸ் இஸ், நம்ம முன்னோர்கள் கிட்ட இருந்து, பாஸ்ட்ல இருந்து, நம்ம கல்ச்சர், நம்ம ட்ரெடிஷன்ல இருந்து கத்துக்க வேண்டிய நிறைய விஷயம் ரன்னிங் ரோட்டரி எஃபெக்டிவ்லி இட் இஸ் தேர். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் நல்லா பண்ணாங்க, இன்னொரு அவென்யூ, இன்டர்நேஷனல் சர்வீஸ். ஸோ கம்யூனிட்டி சர்வீஸ், ஹெல்த் டெவலப்மெண்ட் முடிஞ்சது. இன்டர்நேஷனல் சர்வீஸ் எப்படி பண்ணாங்கன்னா, திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்ற ஒரு கான்செப்ட், யாதும் ஊரே யாவரும் கேளு அப்படின்றதுனால அந்த காலத்துல பாத்தீங்கன்னா உலகம் முழுதும் அவங்க டிராவல் பண்ணாங்க. அப்போ இவ்வளவு கூட ஏரோப்ளைன்ஸ் கிடையாது, இதெல்லாம் இல்லாட்டி கூட they traveled around the world. Delegates came to our country, they studied our kings, our rules and our culture. அதை பத்தி நிறைய அந்த காலத்துல எழுதியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பிகாஸ் ஆஃப் தேர் போதை ஃபார் லேர்னிங் மோர், பிகாஸ் ஆஃப் தேர் போதை டு அந்த அடிக்ஷன் டு learn a lot of things from around the world. So that should be something we Rotarians or we people should also follow, to learn everything from all around the world. And of course the next avenue is youth service. அதுக்கு சொல்லவே வேணாம், நம்ம குருகுலம் கான்செப்ட் இருக்கு. இதை விட ஒரு பெஸ்ட் யூத் சர்வீஸ் ப்ராஜெக்ட் எங்கெங்க இருக்க முடியும்? The best trial happened there. I mean leaders were created, like அவங்க வந்து அங்க குருகுலம்ல இருந்து போறவங்க சிறந்த அரசனானா, சிறந்த மந்திரியானா, சிறந்த தளபதியானா. So they had the best trial program. They had the best youth exchange program because அந்த நாட்டு ராஜா இங்க வந்து அவங்க இளவரசர் இங்க படிப்பாரு, இங்க உள்ளவங்க அங்க போய் படிப்பாங்க. So they learn all kinds of கலாச்சாரம் and art and everything, knowledge and everything from all parts of the world, their warfare, everything. So the best youth service happened there for us to take this. So அந்த போதை அவங்களுக்கு இருந்த அந்த படிப்பிக்கணும்ன்ற போதை, படிக்கணும்ன்ற போதை, இதனால நல்ல சமுதாயம் உருவாச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் கிளப் சர்வீஸ்க்கு கேட்கவே வேணாம், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், மக்கள் எங்க பார்த்தாலும் கூடுவாங்க, எந்த இடத்துல வேணாலும் there'll be a community get togethers, there'll be people having என்ன சொல்றது, கதா காலட்சேபம் நடக்கும், பறையடித்து சில விஷயங்களை சொல்லிட்டு போங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய மக்களை வந்து எப்பவுமே ஒரு இன்வால்வ்டா வச்சிருந்ததுனால there was an amazing club service projects happening. ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரா நடந்துட்டு இருக்கும்போது யார் அந்த கிளப்போட மெம்பர்ஷிப் ரிட்டென்ஷன் வந்து சூப்பரா தானே இருக்கு. யாரும் விட்டுட்டு அந்த நாட்டை விட்டு போறது இல்லை, பிகாஸ் they were kept completely occupied and happy. So that also is a lesson we must learn from those times. And of course the fifth avenue, vocation. Vocationக்கு வந்து அந்த காலத்துல the போதை they had for respecting the various vocations. அந்த காலத்துல எல்லாருக்குமே ஒரு தொழில்னா ஒரு மரியாதை இருந்தது. Everybody was respected, everybody was given their due for whatever work they were doing, and they were willing to share their knowledge. அதாவது மற்றவங்க கூட தங்கள் திறமைகளையும் தங்களோட தொழில்நுட்பங்களையும் பகிர்ந்துகிட்டாங்க. நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்து அவங்கள நல்ல அவங்க வாழ்வாதாரத்துக்கு ஒரு வழி பண்ணாங்க.
ஸோ அந்த மாதிரி வளர்த்து விட்டாங்க. ஸோ தோஸ் டைம்ஸ் ஒகேஷனல் சர்வீஸ் வேற இட்ஸ் பெஸ்ட். அப்புறம் ஒகேஷனல் சர்வீஸ் அவார்ட்ஸ் எல்லாம் இருக்க முடியாது இல்லையா? அந்த காலத்து அரசர்களும் அந்த அந்த செல்வந்தர்களும் இதை பண்ணாங்க. இந்த மாதிரி நல்ல சர்வீஸ் பண்றவங்களை ரெக்கக்னைஸ் பண்ணி பொன்முடிப்பு கொடுக்கறதோ இல்ல ஒரு பட்டம் கொடுக்கறதோ இந்த மாதிரி கொடுத்து தட் வாஸ் ஒகேஷனல் சர்வீஸ் அவார்ட் தட் வாஸ் கிவன் தேர். ஸோ அந்த போதையினால நல்லது செய்யணும், ஓகே, மற்றவங்களுக்கு அவங்களோட ஒகேஷனை பத்தி சொல்லிக் கொடுக்கணும், இந்த மாதிரி போதைகள்லாம் அந்த காலத்துல இருந்ததுனாலதான் நம்ம சமுதாயம் வந்து நல்ல நிலையில இருந்தது. ஸோ நமது முன்னோர்கள் வந்து நல்லது செய்யணும் கொண்ட அந்த போதை, அதுவும் பேர் வைக்காம ஒரு ரோட்டரி ஆர்கனைசேஷன் நடத்திட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த போதையினால there was a superbly conducted Rotary organization happening in those days, but only thing they didn't have a Rotary wheel or a Rotary name behind them. ஓகே, இன்னும் கொஞ்சம் உள்ள போய் அந்த காலத்துல சில நல்ல கொள்கைகள் சார்ந்த போதைகளை பார்ப்போம். அது எப்படி நம்மளுக்கு வந்து ரிஃப்ளெக்டட் வெல் ஆன் அஸ். லைக் புராணம், இதிகாசம் இதை பத்தி நிறைய பேசியிருக்கு. ஓகே, லெட்ஸ் சே வில் டேக் பரசுராமர் வந்து ஜமதக்கினி முனிவரோட மகன். அவர் அப்பான்னா அவ்வளவு அப்பா தாய் தந்தை சொல்ல தட்டக்கூடாதுன்ற ஒரு கொள்கை, அது ஒரு போதையா வச்சிருந்தாரு அவர். That is anything that is a கொள்கை, we can call it as a bodhi, something that you follow whatever happens. So that is a bodhi because you get addicted to it. So அப்போ அம்மா தலையை வெட்டிட்டு வானப்போ மற்ற மகன்கள் செய்யல, ஆனா இவர் போய் வெட்டிட்டு வந்தார். அப்பா சொல்லிட்டாரு, போய் வெட்டிட்டு வந்தார். வெட்டிட்டு வந்துட்டு அவங்க அப்பா சந்தோஷமா உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டப்போ, ப்ளீஸ் கிவ் மீ பேக் மை மதர் அலைவ் அப்படின்னு கேட்டாரு. ஸோ ஹியர் he took care of his father's needs. He also showed his love for his mother, the respect for his mother. The lesson we take from here, from this bodhi is, அப்பா அம்மா மேல இந்த அளவுக்கு we have respect and care for our parents. இவ்வளவு ஓல்ட் ஃபோக்ஸ் ஹோம் இந்த காலத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. Because we lost that particular value, that particular bodhi of the love for our parents, is the reason why we are having so many old folks home now, and Rotary has to take care of that. And next we talk about அடியார் கண்ணமிடுதல்னு ஒரு சிறுதொண்ட நாயனார்னு ஒருத்தர் இருந்தார். I don't know how much of these things stories you know, but I just want to update you on that. சிறுதொண்ட நாயனார் ஒரு சிறந்த சிவபக்தர். அவருக்கு சிவனுக்கு அடியார்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தான் அவர் சாப்பிடுவாரு. அது ஒரு பெரிய போதை, அவரோட வைராக்கியம் ஒரு போதை. அது என்ன நடந்தாலும் சிவனடியாருக்கு அன்னமிடாமல் உண்ண மாட்டார். ஒரு வாட்டி சிவபெருமாள் ஒரு டெஸ்ட் பண்றதுக்கு அந்த அடியார எனக்கு பிள்ளை கறி வேணும், அந்த 5 வயது உள்ள பிள்ளை, ஒரு சிறு பிள்ளையோட கறி தான் எனக்கு நீ சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ இவர் ஒன்னும் யோசிக்கல, மற்ற பிள்ளைகளை எதுவும் தேடி போல. இவர்கிட்டயே ஒரு 5 வயது பிள்ளை இருந்தோடனே அந்த பிள்ளைய வெட்டி, அது என்ன ரூல் தெரியுமா? தாய் காலை பிடிச்சுக்கணும், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். தந்தை கழுத்தை வெட்டணும், சிரிச்சுட்டே வெட்டணும். அந்த குழந்தையும் சிரிச்சுக்கிட்டே படுத்திருக்கணும். இந்த மாதிரி ரூல்ஸ் போட்டிருந்தாரு சிவன். அதுவும் நடந்தது, பிகாஸ் அவங்கள சிறந்த சிவபக்தர்கள். ஸோ அந்த மாதிரி பண்ணி சமைச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் he brought them back to life, brought the son back to life. எதுக்கு இதை சொல்றேன்னா, if you have in Rotary or in real life, we go through to a focus போயிட்டு இருக்க சமயத்துல ஒரு வைராகியமோ அந்த போதையோ whatever இந்த குட் கான்செப்ட்ல நம்ம போயிட்டு இருக்கும்போது நிறைய தடங்கல்கள் வரலாம், நிறைய சோதனைகள் வரலாம். பட் we should keep going, because in the end what will happen is it will have a good ending and only good things will happen. That kind of faith we should have and continue with the whatever bodhi we have in doing good things. அதுக்கப்புறம் ரோட்டரி ஃபவுண்டேஷனுக்கு பிடிச்ச ஒரு கேரக்டருங்க அந்த காலத்துல. ஐ எம் ஷூர் யூ வுட் ஹவ் கெஸ்ட் ஹூ திஸ் இஸ். கர்ணனுக்கு கொடை போதை. he had the போதை for contributing, கொடுக்கிற ஒரு கொடை வள்ளல்ன்ற அந்த கொடை போதை இருந்தது, which suits our Rotary Foundation perfectly well, because அவர் யார் கேட்டாலும் எது வேணாலும் கொடுத்துறாரு. கொடுக்கறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு சுகமான போதைங்க. ஆக்சுவலி if you give, the happiness we get when you give is something that cannot be equalized with anything at all. ஒரு பாட்டில் வோட்காலையோ இல்ல ஒரு இதுலயோ கூட அந்த மாதிரி போதை நமக்கு கிடைக்காது. அது எப்படி சொல்றேன்னா, இது ரோட்டரி ஃபவுண்டேஷன் இஸ் a perfect example of, அந்த காலத்துல சொன்னாங்க தெரியுமா, வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரகசியமா ஒரு கொடுக்கறத கூட நம்ம we shouldn't publicize it. Now of course we are publicizing in Rotary because we want to motivate others to give and donate and do good to the society, but that is not wrong. What I'm saying is Rotary Foundationல என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இங்க கொடுக்குற ஒரு விஷயம், நம்ம இங்க இருந்து காசு கொடுக்குறோம்னா சின்ன அமௌண்டா கூட இருக்கலாம், கொடுக்கணும்னா பெரிய அமௌண்டா இருக்கணும் அவசியம் இல்லை. இட் கோஸ் டு சம் பார்ட் ஆஃப் தி வேர்ல்ட். நமக்கு எங்க போகுது, ஏதோ ஒரு எத்தியோப்பியால போய் ஒரு குழந்தைக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு இருக்கலாம், ஒரு சமுதாயத்தை பில்ட் பண்றதுக்கு ஒரு வாட்டர் அண்ட் சானிடேஷன் ஹைஜீன் ப்ராஜெக்டா இருக்கலாம், anything, but we won't know where it goes. So when you don't know where your money goes, you don't have the ego.
இப்போ நம்ம நினைப்போம், நிறைய பேர் சொல்லுவாங்க ஏதாவது ரோட்டரி ஃபவுண்டேஷன் கொடுங்கன்னு கேட்டா, ஏன் என் பக்கத்துலயே இவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க, நான் இவங்களுக்கு கொடுத்துட்டு போறேன், எதுக்கு ரோட்டரி ஃபவுண்டேஷன் கொடுக்கணும்னு கேட்பாங்க. பட் ஆக்சுவலி யூனோ வாட், இந்த வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னதுக்கு காரணம் நமக்குள்ள உள்ள ஈகோ வந்து அது வளர்த்துருங்க. இப்ப நீங்க பக்கத்துல யாராவது இருக்காங்க, ஒரு அயன் பண்றப்போ அயன் பாக்ஸ் வாங்கி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு நீங்க எதிர்பார்ப்பீங்க அவனை பார்க்கும்போதுல ஓ ஐ ஹெல்ப் ஹிம், ஹி ஹாஸ் டு பி தேங்க்ஃபுல் டு மீ, அந்த ஒரு தாட் வரும் நமக்கு. இப்ப நீங்க அவனை பாஸ் பண்ணி போகும்போது ஒரு சலாம் போடணும் எதிர்பார்ப்பீங்க. டெய்லி சலாம் போடுறான், ஒரு நாள் சலாம் போடுறேன், இவன் என்ன பார்த்து மதிக்க மாட்டேங்கிறான். ஸோ யூ வில் டென் டு திங்க், என்ன நான் தானே உனக்கு அயன் பாக்ஸ் வாங்கி கொடுத்தேன். யூனோ தட் கைண்ட் ஆஃப் நான் என்ற ஒரு மீ, தட் ஈகோ, those things will supersede the charity that you did. So it's always better, like Rotary Foundation is the best concept for that, where you give to Rotary Foundation, it goes to some other place, you are just detached from it and you don't have any commitment, you don't have any என்ன சொல்றது, ஆணவம் அதனால நமக்கு வரப்போவதில்லை. ஸோ அது ஒரு போதை we have to really follow in Rotary. That is கொடை போதை. அண்ட் கர்ணனுக்கு இன்னொரு போதை இருந்துச்சு தெரியுமா? துரியோதனோட என்ன கொண்டிருந்தார்? நட்பு. ஸோ இந்த நட்பு போதைங்கிறது நம்மளோட இந்த காலத்துல ஃபெலோஷிப் இஸ் சம்திங் not that fellowship, but fellowship as in bonding, where we help each other, we kind of be there for each other, and the kind of fellowship is what Rotary is looking for, and that's what we should take Karna as an example and try to follow. அதோட செய் நன்றிக்கா உயிரே கொடுத்தாரு. ஸோ நன்றி மறவாமை பிளஸ் நட்பு is something, that போதை is something we should also take from Karna. And of course ஹரிச்சந்திரன் ஒருத்தர் இருந்தார் தெரியுமா? அவர் தாங்க 4-way டெஸ்டோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அவ்வளோ சின்சியரா ஃபாலோ பண்ணார். வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்? ஃபர்ஸ்ட் ரூல் ஆஃப் 4-way டெஸ்ட், இஸ் இட் த ட்ரூத்? இவர்கிட்ட வந்து நீங்க பொய்யே சொல்லக்கூடாதுன்றது அவரோட போதை, கொள்கை போதை. அந்த போதையில இருந்தாரா? அப்ப என்ன ஆச்சு, விஸ்வாமித்திரர் அவ்வளோ டார்ச்சர் பண்ணாரு. அவர் ஒய்ஃப் பிரிச்சாரு, அவர் பையனை கொல்ல சாகடிச்சு, இவரே ஒரு வெட்டியான இருக்கும்போது அந்த சுடுகாட்டுக்கே அந்த பாடி வருது. அந்த மாதிரி எல்லாம் நடக்கும்போது கூட ஒரு பொய் சொல்ல ஒண்ணு விட்டுறப்ப கூட he never spoke one line. So I should say Lord Harichandra, the King Harichandra is the person who really stood by the first rule of 4-way test. So adu வந்து something we have to take from the lesson we have to take from him. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம பிரசிடென்ட் மேடம்க்கு தெரியும்னு நினைக்கிறேன், சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கூட இப்போ பிரசிடென்ட் ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு அட்டென்ட் பண்ண வாங்கன்னு கூப்பிடுறாங்கன்னு வைங்களேன், அப்பதான் எங்க இருந்தோ நமக்கு ஒரு வயிற்றுல ஒரு டைரியா வரும், இல்ல தலைவலி வரும், இல்லாட்டி டிராபிக் ஜாம்ல மாட்டிக்கிறோம். மேடம் என்ன மீனாட்சி மேடம் கரெக்ட் தானே? இதோ டிராபிக் ஜாம்ல மாட்டி வந்து மேடம் இதோ இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல வந்துடும் மேடம் இப்பெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா கண்ணுக்கே பட மாட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் போய் சொல்லாம ஹரிச்சந்திர அளவுக்கு இருக்க வேண்டாம், பட் நம்ம கொஞ்சம் சின்ன சின்ன விஷயத்துக்காவது we can follow ஹரிச்சந்திரன் and the first 4-way test, first law of 4-way test. அப்கோர்ஸ் ராமர் இருக்காரு, ஏகபத்னி விரதன், இது வந்து அவரோட போதை, ஏகபத்னி விரதனா இருக்கணும். அந்த போதையை நம்மளும் கடைபிடிச்சா சமுதாயத்துல எவ்வளவு பிரச்சனைகள் இல்லாம இருக்கும். பரதன் வந்து சகோதரன் மேல் கொட்ட அன்புங்கிற போதை, அது நம்மளும் when we love our siblings there would not be any conflicts or unnecessary fights வராம இருக்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளா நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் பாரிவள்ளல்னு ஒருத்தர் இருந்தாருங்க, அவருக்கு வந்து ஜீவகாருண்ய போதை. அது என்ன மாதிரி போதை தெரியுமா? ஜீவகாருண்யம்னா ஒரு 5 உயிர் 6 உயிருக்கு கூட இல்லைங்க, ஒரு உயிர், ஒரு என்ன சொல்றது, ஓரறிவு உள்ள, 5 அறிவு 6 அறிவு உள்ள ஓரறிவு உள்ள உயிரான ஒரு செடி, முல்லை கொடி இருந்தது. அதுக்கு வந்து படறதுக்கு ஒரு கொம்பு இல்லைன்னு சொல்லிட்டு he felt bad, he felt sad for that, to see that life form suffering. அவர் தன்னோட தேரை கொடுத்துட்டு நடந்து போனார் அவரோட பேலஸ்க்கு. ஸோ தட் கைண்ட் ஆஃப் போதை வந்து did some good to the environment. ஸோ நம்ம 7 areas of focus என்ன, ஒன்னு என்வாயன்மெண்ட் தானே. அந்த காலத்துல அந்த ஏரியாஸ் ஆஃப் ஃபோக்கஸ்லாம் அவங்க கவனிச்சுட்டு தானே இருந்திருக்காங்க. ஸோ ஐ திங்க் ரோட்டரி ஃபிளரிஷ்ட் இன் அ வெரி டிஃப்ரெண்ட் வே தோஸ் டைம்ஸ். அப்புறம் மனுநீதி சோழன், அவருக்கு என்ன போதை இருந்தது தெரியுமா? நீதி போதை. நீதி போதைன்னா நீதி தவறாமல் இருப்பது, எல்லாரும் ஈக்குவலா பாக்குறது. நீ மனுஷனா இருந்தாலும் மிருகமா இருந்தாலும் 5 அறிவு 6 யாரா இருந்தாலும் நீதி கேட்டு வந்தா நான் நீதி வழங்குவேன். இதுல என்ன செகண்ட் 4-way டெஸ்ட் மாதிரி சவுண்ட் பண்ணுதா? இஸ் இட் ஃபேர் டு ஆல் கன்சர்ன்? So Harichandra first 4-way test na, நம்ம மனுநீதி சோழன் second 4-way test, is it fair to all concerned? So he was fair to all concerned. அதனாலதான் ஒரு பசு வந்து ஆராய்ச்சி மணி அடிச்சு என்னோட கண்ணுக்குட்டிய உன் மகன் தேர்காலில் ஏற்றி கொன்று விட்டான்னு சொன்னதுக்கு இவர் பதிலுக்கு என்ன பண்ணாரு? எவ்வளவு மந்திரிகள் ஏதேதோ சஜஷன் கொடுத்தாங்க, நீங்க தானம் கொடுக்கலாம், தர்மம் கொடுக்கலாம். அப்ப கேட்டாரு, இதெல்லாம் பண்ணா இந்த பசுவோட இதுக்கு நீதி கிடைச்சிடுமா? நோ. ஸோ ஐ எம் கோயிங் டு இதே மாதிரி என் மகனை தேர்காலில் ஓட்டி நான் கொள்றேன்னு சொல்லி அந்த ஒரு மன வைராக்கியத்தோட நீதி மேல் கொண்ட போதையினால் அவர் அப்படி செஞ்சார். அதுக்காக நம்மளும் அதே மாதிரி செய்யணும்னு நான் சொல்லல, பட் அந்த வைராக்கியம், the conviction that he had, that போதை he had for that, for maintaining that
இன்டெகிரிட்டி, அது நம்ம ஃபாலோ பண்ணோம் இன் ரோட்டரி அண்ட் இன் ரியல் லைஃப். ஆனா இதே நீதி போதை இன்னொருத்தருக்கும் இருந்துங்க. ஆனா ஒரு 4-வே டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ரூல மறந்துட்டாரு. கொஞ்சம் மிஸ் பண்ணதுனால he had to மதுரையே எரிஞ்சு போச்சு, அவரோட லைஃபையும் அவர் கொடுத்தாரு. யார பத்தி சொல்றது தெரியும்ல, பாண்டியன் என்ன பண்ணாரு, அந்த மன்னன் வந்து கோவலனை வந்து உண்மையான ஆராய்ச்சி பண்ணாம இஸ் இட் த ட்ரூத்னு பார்க்காம அவருக்கு தூக்கு தண்டனை மரண தண்டனை வழங்கியதால் அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்ப கூட அவரோட இன்டெகிரிட்டி பாருங்க, அவரோட நீதி மேல இருந்த போதையினால மயிர் நீப்பின் உயிர் வாழ கவரிமான் மாதிரி தான் ஒரு தவறு செஞ்சுட்டோம், நீதி தவறிட்டோம்னு தெரிஞ்சோன்னு. ஏன்னா அது சோ மச் ஆஃப் இது கன்விக்ஷன் ஆன் ஃபாலோயிங் த ரைட்டியஸ்னஸ். நம்ம நீதி தவறிட்டோம் தெரியும், உயிர் தானா இன்ஸ்டன்ட்லி பிரிஞ்சிடுச்சு அவருக்கு. ஸோ அவர் தவறு பண்ணியிருந்தா கூட he proved his greatness by giving up his life. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நேர்மை போதையினால வரக்கூடிய நன்மைகள் பத்தி தெரிஞ்சுக்கணும். மனுஷங்களை பத்தியே பேசிட்டு இருக்கோம். இந்த காக்கா இருக்கு இல்லைங்க, காக்கா அதுகிட்ட கூட ஒரு போதை இருக்குங்க. என்ன போதை தெரியுமா? பகிர்ந்துண்டு வாழ்தல். இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கணும் இந்த போதையில இருந்துன்னா, பகிர்ந்துண்டு வாழ்தல்னா பகிர்தல், நமக்குள்ள நம்ம கிட்ட இருக்கிற ஷேர் அவர் வெல்த், நாட் ஜஸ்ட் த மணி. யூ கேன் ஷேர் யுவர் நாலேஜ், யூ கேன் ஷேர் யுவர் பிசிக்கல், யூ கேன் பி பிரசன்ட் பிசிக்கலி அண்ட் சம் பிசிக்கல் ஒர்க் ஃபார் எனி ப்ராஜெக்ட்ஸ் ஆர் எனிவேர். ஒரு நல்லது செய்யணும்னா நீங்க காசு பண்ண கொடுக்க முடியலையா, கோ அண்ட் பி தேர், ட்ரை டு ஹெல்ப் அவுட் இன் சம் வே. நான் இருக்கேன்னு ஒரு ஆறுதல் கொடுங்க. தட் இட் செல்ஃப் இஸ் a biggest thing which we should learn from the காக்கா. காக்கா கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய அந்த ஒரு போதை இருக்கு. இது பிரசிடென்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ் ஆகும். பூர்ண சரணாகதி போதை. மேடம் நீங்க எல்லாம் பிரசிடென்ட்ஸ்லாம் இதை கவனிச்சுக்கோங்க. பிரசிடென்ட் எலெக்ட் மார்க்கண்டேயன் இருந்தா தெரியுமா, 16 வயசுல அவர் அவருக்கு அவ்வளவுதான் ஆயுசுன்னு போய் சிவபெருமானை கட்டி பிடிச்சிடாரு. சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சிட்டு யமதர்மர் வரும்போது பாசக்கயிறை போட முடியாம சிவபெருமான சரணாகதி அடைஞ்சதுனால சிவன் had no choice but to save him. ஸோ அவரை வந்து அந்த என்றும் 16 இது வரம் கொடுத்தார். அது மாதிரி நீங்க எல்லாம் எதுவும் ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னு வைங்க, ஸ்மால் ப்ராஜெக்ட்ஸா இருந்தா பூர்ண சரணாகதி டு யுவர் மெம்பர்ஸ். நான் பண்றேன்னு நினைக்கிறேன், இந்தாங்க நீங்க தான் பார்த்து பண்ணணும் அப்படின்னு அவங்க கையில எடுத்து கொடுத்தீங்கன்னு வைங்களேன், சூப்பரா எடுத்து நடத்திடுவாங்க. ஒன்னும் பண்ண நீங்க பாட்டு காலாட்டிட்டு ஜாலியா உட்காந்துருக்கலாம். அந்த மாதிரி சரணாகதி பண்ணிட்டீங்கன்னா நம்ம மெம்பர்ஸ் மிஞ்சறதுக்கு ஆள் கிடையாது. இதுவே நானே பண்ணிக்கிறேன் நானே செஞ்சுக்கிறேன் தான் அவங்க பேக் அடிச்சு போயிடுவாங்க. அவங்க கையில பொறுப்பு கொடுத்தீங்கன்னு வைங்க, பூர்ண சரணாகதி மோட் ஒர்க்ஸ் சூப்பர்லி வெல் இன் ரோட்டரி. இதுவே பெரிய ப்ராஜெக்ட்ஸ்னா இருக்கவே இருக்காங்க ரோட்டரி ஃபவுண்டேஷன், அவங்க கிட்ட சரணாகதி அடைஞ்சிங்கன்னா ப்ராப்பர் பேப்பர் ஒர்க்ஸ் இருந்தா கண்டிப்பா தே டேக் கேர் ஆஃப் ப்ராஜெக்ட். ஸோ திஸ் மோட் இட்ஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல். அண்ட் இந்த போதை வந்து நம்ம கண்டிப்பா லைஃப்ல எப்பவுமே வச்சுக்கணும், எஸ்பெஷலி பிரசிடென்ட்ஷிப் அப்போ. அண்ட் அப்கோர்ஸ் இன்னொன்னு உங்க பிரசிடென்ட்ஸ்க்கு புத்தர் மூலமா தெரியறது என்ன தெரியுமா, புத்தர் வந்து நிலையாமை தன்மை உணர்ந்து ஞான போதையில இருந்தார். ஞானம் என்ற போதை அதை பெற்றார் இல்லையா. நம்மளும் இந்த பதவிங்கிறதோ இல்ல இருக்கிற ஒரு நிலைங்கிறது நிலையற்ற ஒரு தன்மைங்கிறத உணர்ந்தோம்னா நம்ம போஸ்டோ பதவியோ எதுவா இருந்தாலும் 1 வருஷத்துக்கு தான் பிரசிடென்ட். அதுக்கப்புறம் நீங்க யாரு, அகெயின் பேக் டு அ மெம்பர் ஆஃப் த ரோட்டரி கிளப் விச் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் போஸ்ட் இன் யோர் ஆஸ் அ ரோட்டேரியன். ஸோ நீங்க திரும்ப அது மாதிரி போறோன்றது ஒரு ஞாபகம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த 1 year பீரியட்ல யூ வில் ஸ்டில் பி த சேம் லெவல் ஹெட்டட். தலைக்கு பதவி தலைக்கு ஏறாம நம்ம நார்மலா நியாயமா அந்த நிலையற்ற தன்மை உணர்ந்தோம்னாலே நம்மளை சுத்தியே ஒரு புத்தருக்கு வந்த மாதிரி ஒரு ஒளி வந்துடும். ஸோ அதுவும் அஃப்கோர்ஸ் அந்த போதையை நம்ம அங்கேருந்து எடுத்துக்கணும். அண்ட் அஃப்கோர்ஸ் இன்னொன்னு, நம்மள ராஜராஜ சோழன் மாதிரி மன்னர்களுக்கு வந்து கட்டடக்கலை என்ற போதை, விதவிதமா கட்டணும், புதுமையாக கட்டடங்கள் செய்யணும், கட்டணும்ன்ற ஒரு போதை இல்லைன்னா இன்னைக்கு நமக்கு ஒரு தஞ்சாவூர் பெரிய கோயில் கிடைச்சிருக்காது. மாமல்லருக்கு இந்த மாதிரி போதை இல்லைன்னா மகாபலிபுரம் கிடைச்சிருக்காது. இந்த மாதிரி நிறைய அரசர்கள் அந்த காலத்துல அவ்வளவு அருமையான கட்டடங்கள்லாம் கட்டலன்னா அந்த காலத்து ஆர்கிடெக்சரோ இல்லை அந்த காலத்துல உள்ள வாழ்வியல்களை பத்தி நம்ம தெரிஞ்சுட்டு இருந்திருக்க முடியாது. இதுல இருந்து இன்னொன்னு என்ன தெரியுதுன்னா, போர் மட்டுமே வாழ்க்கையா இல்ல அரசர்களுக்கு, நிறைய நேரம் அமைதி காத்து இருந்தார்கள். அதனால அமைதி காலத்துலதான் இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் வச்சு இந்த மாதிரி உபயோகமான கட்டிடங்கள் கட்டுறதோ இல்ல நாட்டுக்கு நன்மையை பயக்கும் சில விஷயங்கள் செய்யறதோ செஞ்சுட்டு இருந்தாங்கிற கருத்தும் நமக்கு இதுல இருந்து தெரிய வருது. சோ இந்த மாதிரி ட்ரெஷர்ஸ் கிடைக்கிறது இந்த கிங்ஸோட இந்த போதையினாலதான் நமக்கு கிடைச்சது. அடுத்து சுதந்திர போராளிகள் இருக்காங்க இல்லையா, அடிமைத்தனத்தை ஒழித்து சுதந்திரமாக வாழும் போதைக்கு அவங்க அடிமையா இருந்தாங்க. அந்த போதைக்கு தான் அடிமையா இருந்தாங்க, அடிமையா இருக்கிறதுக்கு அடிமையா இல்லை. சோ அதனாலதான் அவங்களால சாதிக்க முடிஞ்சது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கரேஜ்ங்கிற ஒரு போதைக்கு அடிமையாகி அந்த வழியில அவர் சாதிச்சாரு. காந்திஜி நான் வயலன்ஸ்ங்கிற ஒரு போதையை கையில எடுத்து அதுக்கு போதையாகி அந்த குறிக்கோளை வச்சு இந்த சுதந்திரத்தை சாதிச்சாரு. கொடிக்காத்த குமரனுக்கு கொடிமுயல் கொண்ட பற்று என்றும் போதை. சோ அதனால அவர் உயிரே கொடுக்கும் அளவுக்கு அந்த பற்றினால அவரு அதை சாதிச்சாரு.
அதே மாதிரி நம்மளும் ஆஃப்கோர்ஸ் நம்ம ரோட்டரி சிம்பிளையோ, நம்ம ரோட்டரி, நம்ம ஃபிளாக், நம்ம கிளப் பேனர் அது மேல நம்மளும் ஒரு பற்று வச்சிருந்தா ஆட்டோமேட்டிக்கா அதை பார்க்கும் போதே நமக்கு ப்ராஜெக்ட் செய்யும் போது அந்த போதை திரும்ப நம்மள அறியாம நம்மளுக்குள்ள வந்துடும். ஸோ அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி நம்ம ஹிந்துவிசம்லயே சொல்லிட்டு இருக்கோம். முஸ்லிம்ஸ்க்கு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா முஸ்லிம் தோழர்களுக்கு வந்து நிறைய ஒரு பெரிய ஒரு விஷயத்துல ஒரு வைராகியம் இருக்குங்க. அது போதைன்னு சொல்லலாம். அதாவது இந்த ஒரு மாதம் அந்த நோன்பு இருப்பாங்க தெரியுமா? நோன்பு சமயத்துல அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஒரு மாசம் காலையில விடிய காலையில சாப்பிட்டதுக்கு அப்புறம் திரும்ப நைட்டு தான் அவங்க சாப்பிட்றாங்க. அந்த ஃபுல் 12 to 14 hours வரைக்கும் எச்சில் கூட முழுங்கக்கூடாதுங்கிற அளவுக்கு ஒரு வைராக்கியத்துல இருப்பாங்க. அது ஒரு ஒரு பெரிய விஷயம். அது சாதிக்க முடியாத ஒரு விஷயம். அதுல வந்து இதுல ஒரு அழகான விஷயம் என்னன்னா, இந்த ஒரு போதையினால என்ன தெரிய வரும்னா, பணக்காரர்களும் பட்டினி இருப்பதனால் ஏழைகளின் பட்டினி துயர் எப்படி இருக்குன்னு அவங்க அறிஞ்சுக்கிறதுனால இட் எனேபிள்ஸ் எமோ இவ்வளவு கஷ்டப்படுறாங்களா, சரி நம்ம இவங்களுக்கு உதவுவோம் அப்படின்னு ஏழைகளுக்கு உதவும், அவர்கள் பசிப்பினியை போக்கும் ஒரு தன்மையும் இந்த மாதிரி ஒரு வைராக்கியத்தினால், இந்த ஒரு நோன்பு என்ற வைராக்கியம் அவர்கள் கொடுக்குது. ஸோ இந்த ஒரு போதையும் ஒரு அருமையான போதை, ரோட்டரிக்கும் மிகவும் தேவை, வாழ்வாதாரத்துக்கும் மிகவும் தேவை. அதே மாதிரி நம்ம கிறிஸ்துவ நண்பர்கள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன நடந்தாலும் ரொம்ப கம்மி சம்பளமா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் ஒரு 10% அவங்க சர்ச்சு கொடுப்பாங்க. அது வந்து ஒரு வைராக்கியம். அது வந்து என்ன நடந்தாலும் அதுல இருந்து அவங்க தவறதே கிடையாது. இது வந்து நிறைய சர்வீஸ் ப்ராஜெக்ட்ஸ்க்கு இந்த சர்ச்சஸ் யூஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு வைராக்கியம், ஒரு போதை இருக்கிறதும் சமுதாயத்துக்கு நன்மை பயக்குங்கிறது அவங்க கிட்ட இருந்து நம்ம கத்துக்கலாம். ஸோ சில போதைகளால் நம்ம வாழ்க்கை மட்டுமில்ல மற்றவர்கள் வாழ்க்கையும் சிறந்து விளங்கும். இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த ஸ்தூல உடம்பு வந்து அழிந்தாலும் நம் புகழ் உடம்பு என்றும் அழியாமல் இருக்க நல்லது செய்து வாழணும். அதுக்கு சில போதைகள் அவசியம். அப்பதான் விவேகானந்தர், காமராஜர், அப்துல் கலாம், மதர் தெரசா போல நம்ம பெயரும் சரித்திரத்துல நிலைத்து நிற்கும். கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே என்று தாரக மந்திரம் மட்டும்தான் கடைபிடிச்சோம்னா நம்ம வாழ்க்கையிலும் சரி ரோட்டரியிலையும் சரி ஸ்மூத்தா கடந்து போகலாம். ஒன்லி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் லீட்ஸ் டு டிசப்பாயின்மெண்ட்ஸ். அதுவே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், ஆங்கர், கவலை, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இது முக்கியமா அகெயின் கிளப் பிரசிடென்ட் மேடம் உங்களுக்கு தான், கிளப் பிரசிடென்ட்ஸ் எல்லாருக்கும் கடமையை செஞ்சுட்டே போங்க. நம்ம மெம்பர்ஸ் இதை செய்யலையே, இது பண்ணலையே நீங்க புலம்பி டிசப்பாயிண்ட் ஆகிறத விட அவங்களை எப்படி மோட்டிவேட் பண்ணி செய்ய வைக்கலாம்னு யோசிங்க. ஸோ நீங்க எதிர்பார்ப்பே இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா எந்த டிசப்பாயின்மெண்ட்ஸும் வராது. ஆனா இன்னொரு விஷயம் தெரியுமாங்க, இந்த 4-way டெஸ்ட் யார் எழுதுனா தெரியும்ல உங்களுக்கு? ஹெர்பர்ட் ஜே டெய்லர் அப்படிங்கிறவர் தான் 4-way டெஸ்ட் நமக்கு கொடுத்தவர், ரொட்டேரியன் ஹெர்பர்ட் ஜே டெய்லர். ஆனா இதுக்கெல்லாம் முன்னாடி ஆதி காலத்துல ஔவையார் நமக்கு ஒரு 4-way டெஸ்ட் கொடுத்து போயிருக்காங்க தெரியுமா? யாருக்காவது தெரியுமான்னு தெரியல. இது குலோத்துங்க மகாராஜான்னு ஒருத்தர் இருந்தாருங்க அந்த காலத்துல. அவர் வந்து என்ன சொன்ன, திடீர்னு ராஜாங்களுக்கு எல்லாம் திடீர்னு ஒன்னொன்னு தோணும். அது மாதிரி அவருக்கு தோணுச்சு, நாளை காலையிலக்குள்ள எனக்கு 4 கோடி பாட்டு எழுதி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த அவையில உள்ள புலவர்கள் எல்லாம் சொல்லிட்டாரு, இல்லைன்னா உங்களுக்கு மரண தண்டனை. இந்த புலவர்கள் 4 கோடியா, எப்படி 4 கோடி பாட்டு எழுதுறது, எல்லாரும் உட்காந்து என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையா நம்ம ஊரை விட்டு கிளம்பி போயிடலாம்னு உட்கார்ந்து இருக்கும்போது ஔவையார் வந்தாங்க. என்ன எல்லாம் முகம்லாம் இப்படி வாடி இருக்கு அப்படின்னு கேட்டோன்னு, இந்த மாதிரி சொல்லிட்டாருங்க மன்னர் அப்படின்னோன்னு, ஒன்னும் கவலைப்பட, 4 கோடி தானே, 4 கோடி என்ன ஜாஸ்தி, கூடவே கோடி போட்டு நான் பாட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு எழுதுனாங்க. என்ன பாட்டு தெரியுமா? மதியாதார் வாசல் மதித்தொருகாற் சென்று மிதியாமை கோடி பெறும். 1 கோடியாச்சா? உன்னீர் உன்னீர் என்று உபசரியார் தம்மனையில் உண்ணாமை கோடி பெறும். 2வது கோடி. கோடி கொடுத்தும், இன்னொரு கோடி கூட ஆட் பண்ணிட்டாங்க, கோடி கொடுத்தும் குடிப்பிறந்தார் தம்மோடு கூடுதல் கோடி பெறும். கோடானு கோடி கொடுப்பினும் தன்னா கோடாமை கோடி பெறும். இது எப்படி நம்ம டிக்னிட்டியோட, இன்டெகிரிட்டியோட, வர்ச்சூஸோட வாழணும், மனுஷர்களாக வாழ்றதுக்கு தேவையான விஷயம், ரொட்டேரியன்ஸ்க்கு இன்னும் தேவையான விஷயம். இதுல 4-way டெஸ்ட் எங்க வந்துச்சுன்னு பாக்குறீங்களா? கோடானு கோடி கொடுப்பினும் தன்னா கோடாமை கோடி, நெவர் ஸ்பீக், வாக்கு தவறக்கூடாது, உண்மை பேசணுங்கிறது ஃபர்ஸ்ட் 4-way டெஸ்ட். இஸ் இட் த ட்ரூத்? கோடி கொடுத்தும் குடிப்பிறந்தார் தம்மோடு கூடுதல் கோடி பெறும். தட் இஸ் will it build goodwill and better friendship? நல்லவர்களோடு கூடி எவ்வளவு கொடுத்தாலும் get friendship with good people அப்படின்னு இருக்காங்க. மற்ற 2 சொன்னாங்களா, மதியாதார் வாசல் மிதித்தொருகால் சென்றும் உன்னீர் உன்னீர், இது 2 எதுக்கு தெரியுமா எடுத்துக்கலாம்? இஸ் இட் ஃபேர் டு ஆல் கன்சர்ன்ட், இஸ் இட் பெனிஃபிஷியல்? ஏன்னா ஒரு நம்மள மதிக்காத ஒரு இடத்துல போய் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பேருக்கு பண்ணணும்னு போறோம்னு வைங்களேன், அங்க நமக்கு மரியாதை இருக்காது, அவங்க அதை இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ண போறது இல்லை. வெதர் அந்த ப்ராஜெக்ட் will reach the people who is concerned நமக்கு தெரியாது. ஸோ நமக்கு தேவன் எங்க தேவை, உண்மையான தேவை இருக்கோ, அவசியம் இருக்கோ, அங்க போய் தான் ப்ராஜெக்ட் பண்ணாதான் அந்த இஸ் இட் ஃபேர் டு ஆல் கன்சர்ன்ட், இஸ் இட் பெனிஃபிஷரிங்கிற 2 ஆஸ்பெக்டும் ஃபுல்ஃபில் ஆகுங்கிறதுக்கு இந்த 2 இதை நம்ம எடுத்துக்கலாம், ஔவையார் சொன்னதா. பட் ஹெர்பர்ட் ஜே டெய்லர் பத்தி இன்னொரு சின்ன சுவாரஸ்யமான விஷயங்க. அவர் 1932 தான் இந்த 4-way டெஸ்ட்டை கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் சரியா 11 வருஷம் கழிச்சு 19
1943ல தான் ரோட்டரி இன்டர்நேஷனல் இதை வந்து தன்னோட இதுக்கு அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணாங்க. 4-way test will be taken into ரோட்டரிஸ் இதுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. திரும்ப 11 வருஷம் கழிச்சு 1954ல தான் ரோட்டரியன் ஹெர்பர்ட் ஜே டெய்லர் became the RI president. இதுல என்ன ஒரு கோயின்சிடன்ஸ்னா, அந்த தலைவர் சொல்லியிருக்காருல 8 மனுஷர் பிரிச்சுக்கோ மாதிரி இவர் லைஃப்ல எல்லாம் 11 வருஷமா பிரிஞ்சு அவருக்கு ஒரு மைல்கல்லும் 11 வருஷத்துக்கு நடந்துச்சு. ஐ ஜஸ்ட் தாட் ஐ ஷேர் திஸ் இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம 5 core values ஆஃப் ரோட்டரியை பத்தி ஔவையார் அழகா நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. சர்வீஸ், ஃபெலோஷிப், இன்டெகிரிட்டி, diversity and leadership. These are the 5 core values of Rotary, and these are the addictions we should never get out of. ஏன்னா இந்த 5 விஷயத்துலயும் நமக்கு எப்பவுமே அடிக்ஷன் இருந்தாதான் நம்ம ரோட்டரியிலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி we can shine very well. And 7 areas of focus உங்க எல்லாருக்கும் தெரியும். இதுலயும் வந்து இந்த போதை இந்த 7 விஷயத்துல இருந்தா, இந்த பெர்மனன்ட் அடிக்ஷன் இதுல இருந்துச்சுன்னா, அதாவது அடிமைத்தனம் நம்ம இதை விட்டு வெளியே வராத ஒரு மீளா போதையில இருந்தோம்னா, இதுக்கும் நம்ம ஆன்செஸ்டர்ஸ் நிறைய விஷயம் கத்துக்கலாம். மெட்டர்னல் அண்ட் சைல்ட் ஹெல்த் ஒரு அவென்யூவா, அந்த காலத்திலேயே பிரெக்னென்ட் விமனுக்கு வந்து நிறைய சாங்கிய சம்பிரதாயம் டெய்லி வேஸ் ஆஃப் லைஃப்லயே பாத்தீங்கன்னா பிரெக்னென்ட் உமன் அப்படி போற்றி பாதுகாப்பாங்க. அதே மாதிரி குழந்தை பிறந்திருந்தா, புது குழந்தை பிறந்திருக்கு சின்ன வயசுல, அதுங்களை பேணி பாதுகாக்கிறதுக்கும் அதோட நடைமுறை பிராக்டிசஸ் அண்ட் டயட்ஸ் எல்லாம் வந்து அதை டேக் கேர் பண்ணுச்சு. ஸோ மெட்டர்னிட்டி அண்ட் சைல்ட் ஹெல்த் ஒன் ஏரியா ஆஃப் ஃபோக்கஸ் இஸ் டேக்கன் கேர் ஆஃப். டிசீஸ் ப்ரிவென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் இருந்ததுனால டிசீசஸ் ரொம்ப இல்லை. அப்படியே இருந்தாலும் they had a wonderful medical system in place, run effectively, ably administered by the rulers. So மக்களுக்கு வந்து treatment of disease prevention and treatment is already existing. Water and sanitation, அந்த காலத்துல வந்து ரிவர்ஸோ சரி எல்லாம் நீர்நிலைகள்லாம் வந்து மக்கள் மிகவும் திறம்பட பராமரிச்சாங்க. நீர்நிலைகளை சுத்தி தான் அவங்க வாழ்வாதாரமே இருந்தது. அதனால they prayed to the water, they worshipped water and they treated it so well. அதனால அதுக்கு வந்து எந்த தீங்கும் வராம அதை பகிர்ந்துக்கிறதும் அவங்களுக்கு ஒரு ஒன்றுன்னு சண்டை போடல. நீருக்கு அந்த மாதிரி எல்லாம் அதை தூர்வாடுறதோ நல்லா அதெல்லாம் நடந்ததுனால வாட்டர் அண்ட் சானிடேஷன், கை கழுவுறது, கால் கழுவுறது, வெளியே போயிட்டு வந்தா முகம் கழுவுறது, இந்த மாதிரி பழக்கங்கள்லாம் சின்ன வயசுல இருந்தே அவங்க வாழ்வியல்ல இருந்ததுனால வண்டர்ஃபுல்லான சானிடேஷன் அண்ட் ஹைஜீன் வாஸ் எக்ஸிஸ்டிங் தோஸ் டேஸ். ஸோ தட் அவென்யூ வாஸ் ஆல்சோ டேக்கன் கேர் ஆஃப். பேசிக் எஜுகேஷன் லிட்ரஸி, ஆஸ் ஐ செட், நம்மளோட குருகுலம் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துச்சு. பெஸ்ட் ரைலா ஹேப்பன் தென் அண்ட் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஷியல் நாலேஜ் வாஸ் ஷேர்ட். வெறும் படிப்பு ஏட்டுக்கல்வி மட்டும் இல்லாமல் உணர்ந்து வாழ்வியல் உணர்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி உணர்ற கல்வியும் நிறையவே இருந்தது. எக்கனாமிக் அண்ட் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் இஸ் another ஏரியா ஆஃப் ஃபோக்கஸ். அதுவும் வந்து சொல்லவே வேணாம். பிகாஸ் எக்கானமி எல்லா ஒகேஷனும் நல்லபடியா டேக் கேர் பண்ணதுனால எல்லாருமே நல்லா இருந்தாங்க. ஏழைகளுக்கு கொடுக்கும் தன்மை இருந்தது. அதனால எக்கானமி வாஸ் வெல். Automatically the community development also took place. And of course peace and conflict prevention and resolution. Though there was war happening, it was not a permanent thing, only for reasons that were right. And peace ni யாராவது வந்தாங்கன்னா, சமாதான கொடி எடுத்துட்டு வந்தாங்கன்னா, of course they went for peace. And அதுக்கு காரணம் அந்த காலத்துல குட் மெசஞ்சர்ஸ் இருந்தாங்க, தூதுவர்கள் இருந்தாங்க, நல்ல சொல்றதுக்கு அமைச்சர்கள் இருந்தாங்க. அதெல்லாம் கேட்கறதுக்கு அரசருக்கும் நல்ல மனநிலை இருந்தது. நான் தான் எல்லாம் நினைச்சிட்டு செய்யறவர் எல்லாரும் கூடி அவர் மற்றவங்க அட்வைஸையும் கேட்டு பண்ணாரு. ஸோ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இருந்ததுனால கான்ஃபிளிக்ஸ் நெவர் ஹேப்பன். ஸோ கான்ஃபிளிக்ஸ் ரிசால்வ் ஈஸிலி அண்ட் பீஸ் வாஸ் ப்ரிவேலிங். அண்ட் என்வாயர்மெண்ட், ஆஸ் ஐ செட், என்வாயர்மெண்ட் வேற எப்படிங்க டேக் கேர் பண்ண முடியும்? அந்த காலத்துல மக்கள் வந்து இயற்கையே வந்து கடவுளா கும்பிட்டாங்க, வர்ஷிப் பண்ணாங்க. ஸோ ஆப்வியஸ்லி தே ப்ரிசர்வ்ட் இட். என்ன இங்க ஒரு சேட்னஸ்னா, இந்த காலத்துல நம்ம யங்கர் ஜெனரேஷனுக்கு you're not telling them the greatness of nature. கும்பிட வேண்டாம், பட் நேச்சர்ஸ் இம்பார்ட்டன்ஸ், how much we owe to the nature நம்ம சொல்லாதனால. Actually Rotary should take that up as an awareness, though we do a lot of campaigns, everything, but we should make the younger generation realize that only then the future will be a better place to live. So adum வந்து taken care of. So all the 7 areas of focus has been existing in the past, from which we should learn our lessons. And lastly we come to the membership development. நான் முதல்லயே சொன்ன மாதிரி keep your members always in intoxication. அந்த போதையிலேயே அவங்களை வச்சிருந்தீங்கன்னா, நல்ல சேவை செய்யற போதையிலேயே அவங்க இருந்தாங்கன்னா, ஸ்பெஷல் நியூ மெம்பர்ஸ், அந்த சந்தோஷமான மனநிறைவான ஃபீலிங்கை விட்டு வெளியே வரவே மாட்டாங்க. புது போதை தர்ற பிராண்ட்ஸ், தட் இஸ் அந்த கிளாஸ்குள்ள ஃபில் பண்றோம்ல, அந்த பேஷன் சொன்னல, அந்த மெயின் இன்கிரீடியன்ட், அதை வந்து நீங்க விதவிதமா இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. லைக் அந்த கிளாஸ்குள்ள போடுற அந்த போதை தர்ற அந்த விஷயத்த வந்து பிராண்ட்ஸ், புது பிராண்ட்ஸா இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. ஐ மீன் நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த பேஷனை வந்து மெயின் இன்கிரீடியன்ட் சொன்னல, ஓல்ட் மாங்க்கு பதிலா ஓல்ட் ஃபோக்ஸ் ஹோம் சர்வீஸ் பண்றதை பத்தி அந்த போதையை கொடுங்க. டீச்சருக்கு பதிலா டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் பத்தி பேசி நல்ல மாணவர்களை அவங்க உருவாக்க உதவுங்க. டக்கீலாக்கு பதிலா டேக் கேர் ஆஃப் சொல்லுங்க. ஓட்காக்கு பதிலா ஓட காலிக்காம
ஊனமுற்றவர்களுக்கு உதவுறதை பத்தி பேசுங்க. ரம்முக்கு பதிலா ரம்மியமான இயற்கை சூழலை உருவாக்க உதவி செய்யுங்க. ஸ்காட்சுக்கு பதிலா ஸ்காட்சிங் ஹீட்ல கஷ்டப்பட்ட நம்ம ஹோம்லெஸ் பீப்புளுக்கு எப்படி உதவலாம், அவங்களுக்கு எந்த மாதிரி ஆறுதல் கொடுக்கலாம், ஆதரவு தரலாங்கிறத பத்தி பேசுங்க. VAT 69க்கு பதிலா வாட் டு டூ ஃபார் த அப்லிஃப்ட்மென்ட் ஆஃப் த சொசைட்டி அண்ட் த டவுன் ப்ராடன் பத்தி யோசிங்க. விஸ்கிக்கு பதிலா விஷ் ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் ஹியூமனிட்டின்னு யோசிங்க. பிராந்திக்கு பதிலா மக்கள் மனசுல இப்போ இந்த கொரோனாவை பத்தியும் கோவிட் பத்தி உள்ள மன பிராந்திய விலக்கி மனம் மற்றும் உடல் ஆரோக்கியத்துக்கான ஊக்கத்தை கொடுங்க. இப்படி எவ்வளவு போதை தரக்கூடிய விஷயங்கள் இருக்குங்க. அது ஒழுங்கா நம்ம கடைபிடிச்சாலே எல்லாம் நல்லபடியா நடக்கும். அதான் இந்த இன்டர்நேஷனல் சர்வீஸ் சொல்லிட்டேன். யாதும் ஊரே யாவரும் கேளு, அந்த ஒரு போதையை வச்சுக்கோங்க. அப்போ சீக்கிங் குளோபல் அந்த போதை இருந்தா இன்டர்நேஷனல் சர்வீஸ் அருமையா இருக்கும். கிளப் சர்வீஸ்க்கு நிறைய ஸ்பீக்கர்ஸ் கொண்டு வரணும், நிறைய ஈவெண்ட்ஸ் கொண்டு வரணும். அந்த மாதிரி ஒரு போதையோட வேலை செஞ்சீங்கன்னா கிளப் சர்வீஸ் சூப்பரா அமையும். யூத் சர்வீஸ்க்கு நீங்க இளமையா யோசிக்கணும். இளைஞர்களை நம்ம வருங்கால தூண்களா நினைச்சு அந்த போதை நல்லா வரணுங்கிற போதை உங்க மனசுக்குள்ள இருந்ததுன்னா யூ வில் டூ an excellent யூத் சர்வீஸ் ப்ராஜெக்ட். அதான் அந்த இளமை இதோன்னு இருக்குல்ல, அதுல காலேஜ் டீனேஜ் பெண்கள் எல்லோருக்கும் சேஃப்டி பத்தி சொல்லுங்கள். ஏன்னா காலேஜ் டீனேஜ் குரூப் சில்ட்ரனுக்கும் சேஃப்டி இஸ் அ மெயின் இம்பார்ட்டன்ட் இஷ்யூ. அது நம்ம மெயின் ப்ராஜெக்டா எடுத்து பண்ணுங்கிறது என்னோட விண்ணப்பம். பிகாஸ் ஐ do a lot of the child safety and women safety affairs. நம்ம நாட்டிலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி அது நிறையவே தேவைப்படுதுங்க. இன்னும் நம்ம முன்னேறலாம். அந்த ஒரு விஷயத்துல நிறைய நடக்குது. ஸோ காலேஜ் டீனேஜ் கண்டிப்பா சொல்லுங்க, அது ரொம்ப பிரைம் கன்சர்ன். அண்ட் கம்யூனிட்டி சர்வீஸ் ஹெல்த் அண்ட் டெவலப்மெண்ட், இதுக்கு தான் இதாங்க பெரிய போதையே. ஒரு நல்லது பண்ணி அந்த எதிராளி முகத்துல உள்ள சந்தோஷத்தை பார்க்கும்போது அப்படியே ஏறும் பாருங்க நமக்கு ஒரு கிக்கு. அதுக்கு எதுவுமே ஈடு இல்லைங்க. இல்ல ஒரு ஹெல்த் ப்ராஜெக்ட்ல ஒரு குழந்தைக்கு ஒரு ஹார்ட் சர்ஜரி பண்ணி அது குணமாகி சிரிக்கும் போது எத்தனை ஓட்கா அடிச்சாலும் அந்த போதைக்கு ஈடாகாது. சோ இன்னொரு விஷயம் தெரியுமா, இந்த கஞ்சா கசகசா அப்படின்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் கேட்காதீங்க, ஜென்ரல் நாலேஜ் தான். இதெல்லாம் ஆக்சுவலி இந்த அபின் கசகசா தான் அதோட சீட்ஸ். அபின் அந்த ஃப்ரூட்ல இருந்து எடுத்து பொடி பண்ணி சித்த வைத்தியத்தை கேட்டேன், அதனால சொல்றேன். எனக்கு இதுல அவ்வளோ இது கிடையாது. வைத்தியம் பத்தி கேட்டதுனால இதை ஆராய்ச்சி பண்ணி கேட்டுட்டு உங்ககிட்ட சொல்லணுங்கிறதுக்காக அந்த ஜூஸ் எடுத்து அதை காய வச்சு பொடி பண்ணி எடுக்கிறது தான் அப்படின்ற ஒரு பவுடர். அதே மாதிரி அந்த சீட்ஸ் இருக்க சின்ன சின்னதான் கசகசா. கசகசா நமக்கு தூக்கத்துக்கு தூக்கமின்மை ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் இருந்தா அது மருந்தா கொடுப்பாங்க. அதுவும் அபின் அண்ட் கஞ்சா இஸ் ஆல்சோ எக்ஸலன்ட் பெயின் கில்லர். பட் நாட் உடனே எனக்கு பெயின் கில்லர்னா அபின் சாப்பிடுறேன் கஞ்சா சாப்பிட்றேன்னு நினைக்காதீங்க. அப்படி டைரக்டா சாப்பிட்றது கிடையாது. அதை சித்த மருத்துவத்துல they mixed with some herbs and it's an excellent பெயின் கில்லர். அந்த காலத்துல பிஃபோர் அனஸ்தீஷியா வாஸ் இன்ட்ரோடியூஸ், இதெல்லாம் தான் இந்த போதை பொருட்கள் தான் மருந்தாக பயன்படுத்தப்பட்டது ஃபார் மயக்கம் மருந்து கொடுத்து சர்ஜரி பண்றதுக்கு அந்த காலத்துல. சோ இந்த மாதிரி ஒரு போதை பொருட்களே இந்த வஸ்துக்களே சித்த மருத்துவத்தால் வைத்தியமாக மருந்தாக மாறும்போது உண்மையிலேயே நல்ல போதை பொருட்கள் நம்ம கிட்ட இருக்கும்போது நாம ஏங்க கவலைப்படணும். சோ அண்ட் ஐ ரிக்வெஸ்ட் யூ ஆல், உங்களோட கிளாஸ்ல நிறைய அந்த நான் ஃபில் பண்ண சொன்ன விஷயத்த நிறைய ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கு மிக்சிங் இன்னும் அந்த வைராக்கியத்தை எவ்வளவு மிக்ஸ் பண்ணுமோ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சைட் டிஷ் அந்த ஃபோக்கஸ்ங்கிற சைட் டிஷ் எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோங்க. உங்க நண்பர்கள் அதே ஒரே இது இருக்க நோக்கம் உள்ள நண்பர்களை நிறைய பேர் சேர்த்துக்கோங்க. இந்த போதையில இருந்து மீளாமல் தொடர்ந்து அடிமையாக இருங்கன்னு சொல்லி உங்களிடம் இருந்து போதை கொண்ட மனதோடும் ஆனால் தெளிவான சிந்தனையோடும் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you, madam. Super. Thank you so much, ma'am. It was a very wonderful